திவ்யா வந்து BB9 டைட்டில் வின்னர் ஆனது யாருக்குமே பிடிக்கல. விச் மீன்ஸ் பிபி கண்டஸ்டன்ட்ஸ்க்கு யாருக்குமே பிடிக்கல. ஏங்க ஒரு ஒரு வின்னரை அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ பார்த்தா அந்த கண்டஸ்டன்ஸை ஏஞ்சி நின்று யாரோ கை தட்டுறதோ இல்லை ஓடி வந்து திவ்யாவை ஹக் பண்ணி கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறதோ ஒருத்தர் கூட பண்ணல. எனக்கு ரொம்ப செம ஷாக்கு. இதுவே சபரி மட்டும் வின் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்க ஒரு ஃபேஸும் அப்படியே மலர்ந்து கண்ணி அக்காலாம் அப்படியே ஏஞ்சி நின்று ஓடி வந்து சூப்பர்டா தம்பி சூப்பர்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்து ஆனந்த கண்ணீர்லாம் விட்டு கண்டிப்பாக இதெல்லாம் நடந்திருக்கும். எல்லாரும் சபரியை தூக்கி கண்டிப்பாக அதெல்லாம் நடந்திருக்கும். அது ஏன் திவ்யான்ற போது மட்டும் யாருக்கும் அந்த மாதிரி? ஏன்னா வந்து நம்ம BB9 வீட்டில் பார்க்கும்போது திவ்யா மேலே ஒரு ஃப்ரெண்டாவோ ஒரு ஆசையாவோ இது பார்த்தா நான் வந்து யாருமே சொன்னேன். பிரஜின் வந்து இருந்தார், சரி அவரும் வந்து பெருசாக ஒரு ஹேண்ட் ஷேக்கோ எதுவுமே பண்ண மாதிரி எனக்கு தெரில. ஒருவேளை சாண்ட்ரா பக்கத்தில் இருந்ததால் பண்ணலையா எனக்கு தெரில. அதாச்சும் கடைசியில் பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து கப்பை வச்சுக்கின்னு ஆடியன்ஸ் கிட்ட எப்படி காட்டிகிட்ருக்காங்க, பின்னாடி வந்து எல்லா BB9 கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் குரூப்பாக சேர்ந்து அவங்க பாட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ வின்னருக்கு என்ன தாண்டா மரியாதைன்னு அப்படி தோணுச்சு எனக்கு. ஸோ திவ்யா வின் பண்ணது அங்கே யாராலுமே பொறுத்துக்க முடியல. அதுதான் வந்து உண்மை. ஆனால் அங்கே இத்தனை பேர் வந்து ஒரு ஆளை வந்து ஒதுக்குறாங்க இல்லை இது பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அதுக்கெலாம் வந்து மசியவே கூடாது. ஆனால் திவ்யா வின் பண்ணாங்களா இல்லையா, அதுதான் வந்து மெயின். திவ்யாவுக்கு உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா அந்த வீட்டில் இருக்க ஒருத்தரும் அவங்கள எப்படி பேசியிருப்பாங்க, எவ்வளோ கேவலமாக பேசியிருப்பாங்க. அப்போ கூட அந்த பொண்ணு வந்து பதிலுக்கு கேவலமாக பேசாமல் நீங்கள் வாங்க போங்க தான் பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சூப்பருங்க உண்மையிலே. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, இதுவே சபரி மட்டும் வின் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அங்கே இருக்க கண்டஸ்டன்ஸோட எனர்ஜி லெவல் வேறு லெவல் பூஸ்ட் ஆகி ஓடி வந்து அவரை கட்டி பிடிச்சி தூக்கி கொண்டாடிருப்பாங்க. ஆனால் திவ்யான்றது மட்டும் யாருமே பண்ணல. ஏன்னா அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆனால் அவங்க வின் பண்ணாங்க, அதுதான் சூப்பர். அதே மாதிரி நேற்று சாண்ட்ரான்னு பிரச்சனைலாம் உட்காந்துட்டு இருக்காங்க. கமருதீனை வந்து கூப்பிடுறாங்க. அப்போ எங்கள் வீட்டில் இருக்கவங்க ஐயோ கமருதீனை பார்த்தா வந்து சாண்ட்ராக்கு வந்து பயம் வந்துடுமே, இப்போ என்ன பண்ண போகிறாங்க? எனக்கு சிரிப்பு. ஏக எப்படிலாம் பேசியிருக்க, கமருதீனை பார்த்தா சாண்ட்ராக்கு அதெல்லாம் வந்து கேம், இப்போல்லாம் ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி பாரு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவும் பாருவும் ஹக் பண்ணுறது என்ன. ஸோ இப்போவே வந்து நமக்கு ஒரு செம்ம கிளாரிட்டி கட்டிடுச்சு. கேம் இஸ் ஜஸ்ட் எ கேம், அவ்வளோதான். ஸோ பர்சனல் லைஃப்க்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்றத சூப்பராக நேற்று கிளாரிட்டியாக காமிச்சிட்டாங்க. மாக்கப்பா தான் செம காமெடி. அந்த நடுவே ஜட்ஜாக வந்து ஒன்று சொல்லணும் இல்லைங்களா, அந்த டிபேட் மாதிரி வச்சாங்களே, இந்த கேமை பார்த்துட்டு உங்கள் குடும்பத்தில் வந்து சண்டை போட்டுக்காதீங்கன்றாங்க பாருங்க, அதுதான் செம. ஸோ அங்கே மாக்கப்பா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வெறும் கேம், அவ்வளோதான். அதை பார்த்துட்டு நீங்கள் சண்டைலாம் போட்டுக்காதீங்க அப்படின்றாரு. ஆனால் நான் கூட எப்படி தெரியுமா, அந்த கானா வினோத்தை வெளில போனார்ல, அப்போ வந்து அரோரா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இது பண்ணானுங்க. எனக்கும் என் ரிலேட்டிவ் ஒரு அண்ணாவுக்கும் செம்ம சண்டை. அவர் வந்து கானா வினோத்துக்கு செம்மையாக சப்போர்ட் பண்ணார். நான் வந்து அப்போஸ்லாம் பண்ணேன் கானா வினோத்தை. நானும் கானா வினோத்துக்கு சப்போர்ட் தான் பண்ணுறேன். பட் அரோரா மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள விடிஞ்சு போச்சு. அவர் அப்போ கூட ஒத்துக்கல, அது வேறு விஷயம். இதை தான் வந்து மாகாப்பா சொல்கிறார், இதை வச்சுன்னு நீங்கள் வீட்டில் வந்து சண்டை போடாதீங்க அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா விஜேஎஸ் என்ட்ரிக்கு கூட ஆடியன்ஸ் வந்து அவளை கத்தலை. கமருதீன் என்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்களா எவ்வளோ கத்து. பாருக்கும் எனக்கு தெரிஞ்சு கம்மி தான். ஆனால் கமருதீனுக்கு பாருங்க எவ்வளோ அப்படியே வெளிலலாம் எப்படி பேசினாங்க. கமருதீனை பார்த்தா நான் செருப்பால் அடிப்பேன், அது இது. அதெல்லாம் ஒரு நாள் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ ஓகே கைஸ், எனிவே என்னை பொறுத்த வரைக்கும் BB9ஓட ஒர்த் வின்னர் திவ்யா அண்ட் ஒர்த் ரன்னர் வந்து சபரின்னு தான் நான் சொன்னேன். அவங்க 2 பேர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன, 2 பேருமே ஒரு டீசெண்ட் கேம். யாருமே பெருசாக ஹர்ட் பண்ணது கிடையாது, யாருமே வந்து திட்டி பேசினது கிடையாது. அவங்க நடந்துக்கிற முறையிலேருந்து எல்லாமே டீசெண்டாக தான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் எனக்கு அவங்க 2 பேருமே ரொம்ப பர்சனலாக பிடிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சபரி அண்ட் திவ்யா 2 பேருமே வந்து கல்யாணம் ஆகாத ஆளுங்க தான். அவங்க நினச்சிருந்தா லவ் கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கலாம், ஏதாச்சும் ஒரு க்ரஷ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம். அவர் 2 பேருக்குள்ளே சொல்லலை, வேறு யாருக்காச்சும் பண்ணியிருக்கலாம். அவங்க அதெல்லாம் பண்ணாமல் ரொம்ப டீசெண்டாக அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க 2 பேருமே விளையாண்டாங்க. அதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மெயின் நினைக்கிறேன். ஸோ அவங்க 2 பேருமே தே டிசர்வ் திஸ்.
அந்த ரன்னர் வின்னர் 2மே அவங்களுக்கு வந்து டிசர்வ் தான். இன்னொன்று என்னென்னா பிக் பாஸில் ரன்னருக்கும் ஏதாச்சும் ஒரு ப்ரைஸ் ஏதாவது கொடுத்தா நல்லாயிருக்கும். வின்னருக்கு ஒரு 50 லட்சம் கொடுக்குறீங்கன்னா அட்லீஸ்ட் ரன்னருக்கு ஒரு 2 லட்சமாவது கொடுத்து அனுப்பலாம் தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்படியே வெறும் கையோட அனுப்பு, அஃப்கோர்ஸ் உங்களுக்கு பேமெண்ட்லாம் வரும், நான் இல்லைன்னு சொல்ல, பட் ஏதாச்சும் கொடுத்தா நல்லாயிருக்கும் தான் என்னோட வியூ. ஸோ ஓகே கைஸ், நம்மளோட பிபி 9 வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு நெக்ஸ்ட் வந்து ஐ திங்க் ஜோடி ஆர் யூ ரெடி இல்லைனா குக் வித் கோமாளி வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.